போகலாம். மெதுவா மெதுவா அப்படியே லைட்டாக நீங்கள் அப்படியே ஓரங்கட்டி அப்படியே நிறுத்திக்கோங்க. நீங்கள் ஓரங்கட்டி நிறுத்திக்கோங்க. அன்பார்ந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில வாக்காளர் வெள்ளர்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி இருங்க வெற்றி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வெற்றி சின்னமான வாய்ந்தடை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த பின்னாடி அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் மாம்பழ சின்னம். உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருப்பினும் அதை நிறைவேற்றக்கூடிய இயக்கம் தான் பாட்டாளி மக்கள். அவருடைய வெற்றி வேட்பாளர் தான் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் மாம்பழ சின்னம். மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய ஆதரவற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் இதோ இடத்திலே வாக்குகளை சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னத்தை மாம்பழ சின்னம். மாம்பழ சின்னம். ஆஃபீஸை தாண்டி வரும்.
சார்பாக நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார். நமது வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு நாம் அனைவரும் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியான நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்த தருமபுரி பாராளுமன்றத்தில் நமது வேட்பாளர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் தருமபுரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக வளர்ச்சி திட்டங்களை என்னென்ன திட்டங்களை செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறார். அந்த திட்டங்கள் அனைத்து திட்டங்களும் முழுமையாக செயல்படுத்தப்படும். நமது வேட்பாளர் பாராளுமன்றத்தில் நம் தர்மபுரியினுடைய வளர்ச்சி திட்டங்கள் எங்களுக்கு இது எல்லாம் தேவை. தர்மபுரியில் இதுவரையில் எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லை, தொழில்பேட்டை இல்லை. மாவட்ட மக்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இதுவரையில் யாரும் கொண்டு வரவில்லை. அதனால் நமது வேட்பாளர் அவர்கள் கோரிக்கை வைத்து கட்டாயமாக அத்தனை திட்டங்களும் இங்க உறுதியாக செயல்படுத்துவார்கள். மற்ற கட்சிகளை போல பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு எந்த திட்டமும் செய்யாமல் இருப்பது போல நமது வேட்பாளர் அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை திட்டங்களும் உண்மையான திட்டங்கள், செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் உறுதியாக செயல்படுத்துவார். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி மோடி கேரண்டி என்று சொல்லி நம் பாரத பிரதமர் சொல்லுகிறாரோ, அடிப்படை தேவையெல்லாம் எப்படி செய்து மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்துள்ளாரோ அதே போல நமது வேட்பாளரும் அந்த திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வந்து தருமபுரி பாராளுமன்றத்து வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவார் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு, நம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு மாவட்ட மக்கள் அனைவரும் வெளி மாவட்டங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போய் வேலை பார்க்கின்ற அந்த வேலையை அனைத்தும் தருமபுரி மாவட்டத்தில் அந்த தொழில்பேட்டையெல்லாம் கொண்டு வந்து இங்கே அத்தனை மக்களும் பணியாற்ற வேண்டும் என்று போன பொதுக்கூட்டத்தில் சொன்னார். அதை கட்டாயம் நமது வேட்பாளர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்துவார். மற்ற கட்சிகளை போல பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டார். இவர் உண்மையான திட்டங்களை சொல்லுகிறார். அதே போல தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் மட்டும் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ளார்கள். ஆனால் மற்ற கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் அது குப்பையில போட்டதாகிவிடும், அது ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால் பெரியோர்களும் சகோதரிகளும் தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், ஆட்சி பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது. நம்மளிடத்தில் நமது வேட்பாளர் அவர்கள் வாக்கு సేకరిப்பார்கள். అందరికీ నమస్కారం.
నా పేరు సౌమ్య అన్బుమణి. నేను ధర్మపురి పార్లమెంట్ ఎలక్షన్లో నిలుస్తున్నాను. నాకు మాటు పండు కరెక్టా మామిళం మాటు పండు మామిడి పండు సింబల్లో ఓట్ చేయండి, ఓటు ఇవ్వండి. నేను బాగా చూసుకున్నాను. பெரிய மாம்பட்டி அனைவருக்கும் வணக்கம். பெரிய மாம்பட்டியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். இங்கே நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றேன். உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் மகிழ்ச்சி. இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை வரும்போது அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் பெருசாக இல்லைம்மா, ஆனால் ஏரியெல்லாம் ரொப்பணும், எங்களுக்கு விவசாயம் வேணும். விவசாயத்துக்கென்றே தனி பட்ஜெட் போடக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நிழல் பட்ஜெட் யாருமே போட மாட்டாங்க. எப்பயுமே அந்த பட்ஜெட் போடக்கூடிய கட்சி விவசாயத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதே போல் 108 ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி தான். எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஊருக்கும் வருது. யாருமே எங்களுக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டுடுச்சு, இல்லை பிரசவ வலின்னா நாங்கள் கிராமத்துலேருந்து ஆஸ்பத்திரிக்கு போனோம், எங்களுக்கு வண்டி வேணும்னு ஒருத்தர் கூட கேட்கல. ஆனால் அது எல்லாம் தேவை அறிஞ்சு, சரி நம்ம பெண்கள்லாம் பிரசவ வலியில் துடிச்சா எப்படி போவாங்க, இல்லை யாருக்கும் அடிபட்டுடுச்சுன்னா வண்டியில் ஊரில் யாருமே இல்லைன்னா அவங்கள எப்படி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்க அப்படின்னு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம். நீங்கள் எல்லாம் தருமபுரி ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களாமா? தருமபுரியில் அரசு மருத்துவக் கல்லூரி முன்னாடி ஹாஸ்பிட்டலாக இருந்தது, இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜாக இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அரசு மருத்துவக் கல்லூரி. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெரிய பெரிய டாக்டர்ஸ், ஸ்பெஷல் டாக்டர்ஸ் வருவாங்க. அப்போ அரசு மருத்துவமனையில் நல்ல